இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொல்லிட்டு நீங்க தம்ப்நெயில பார்த்தா உள்ள வந்திருப்பீங்க. எஸ், ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணிட்டாங்க. 25 பேசிக் பாயிண்ட் வந்து கட் பண்ணிட்டாங்க. இது உங்க எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஃபெட்டோட பிரஸ் மீட், அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அதை பத்தி நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டெக். நான் உங்கள் கோகுல்நாத். இது ரொம்ப முக்கியமான வீடியோ. ஃபர்ஸ்ட் என்ன முக்கியமான பாயிண்ட்னா, ஃபெட் வந்து 25 பேசிக் பாயிண்ட் வந்து கட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது என்ன முக்கியமான பாயிண்ட் கேட்டா வந்து டாட் பிளாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபெட்டோட கவர்னன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து உண்டு பண்ணுவாங்க. அந்த ப்ரொஜெக்ஷன் படி இந்த இயர் எண்டுக்குள்ள வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 4 to 4.25 இருக்கு இப்போதைக்கு. அது வந்து 3.6லேருந்து 4.1க்குள்ள வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து வந்திருக்கு. ஆக்சுவலி என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த இயர் எண்டுக்குள்ள வந்து மேபி வந்து 2 ரேட் நடக்க சான்ஸ் இருக்கு. ஆனால் கன்ஃபார்மாக வந்து ஒரு ரேட் கட் வந்து கன்ஃபார்ம் நடக்கும். ஆனால் நம்மளுக்கு ஒரு நல்ல நேரம் இருந்துச்சுன்னா 2 ரேட் கட் நடக்க சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்படி ஆகும் பட்சத்தில் வந்து இப்போ இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 3.6% வரைக்கும் வந்து லோ வர சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இது வந்து ரெண்டாவது முக்கியமான ஒரு பாயிண்ட். மூணாவது வந்து ஜெரோம் பவுல் வந்து நேற்று பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, வி கெப்ட் மானிட்டரி பாலிசி அட் த ரெஸ்ட்ரிக்டிவ் லெவல் திஸ் இயர். இது என்ன சொல்றாருன்னா, மானிட்டரி பாலிசி எல்லாமே வந்து இப்போ வந்து டைட்டன் பண்ணி வச்சிருக்காங்க. அதை வந்து லூஸ் பண்ணாதான் வந்து ஃபெட்டு வந்து QEன்னு சொல்லுவாங்க, குவான்டிடேட்டிவ் ஈஸனிங், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்குள்ள போறாங்கன்னு அர்த்தம். இப்போ வந்து QTல இருக்காங்க. இன்னமும் மானிட்டரி பாலிசியை வந்து நாங்கள் வந்து டைட்டன் பண்ணி வச்சிருக்கோம். இந்த இயர் வரைக்கும் நாங்கள் அப்படிதான் வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி ஜெரோம் பவுல் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் நான் ஃபோர்த் என்ன முக்கியமான பாயிண்ட் கேட்டீங்கன்னா வந்து, இப்போ பண்ணியிருக்காங்கல்ல இந்த 25 பேசிக் பாயிண்ட் கட்டு, அந்த கட்டை வந்து ஜெரோம் பவுல் என்ன சொல்றாருன்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கட்டு. இப்போதைக்கு வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கு, அப்புறம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து ஜாப் ரேட் எல்லாம் பெருசாவே இல்லவே இல்லை. ரொம்ப ரொம்ப கஷ்ட காலத்தில் வந்து அமெரிக்கா இருக்கு. இப்போ நம்ம 25 பேசிக் பாயிண்ட் கட் பண்ணது வந்து உங்களுக்கு வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து, எல்லாருமே வந்து 50 பேசிக் பாயிண்ட் பண்ணுங்க, 50 பேசிக் பாயிண்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்றாங்க. மறைமுகமா வந்து ட்ரம்ப் சொல்றாரு. அந்த மாதிரிலாம் பண்றதுக்கான அவசியம் இப்போதைக்கு கிடையாதுன்னு சொல்லி ஃபெட்டோட கவர்னர் வந்து நேற்று பேசியிருக்காரு. அண்ட் அஞ்சாவது வந்து முக்கியமானது வந்து, ஃபெட் எப்பவுமே முடிச்சோன்னே வந்து அவங்களோட அறிக்கையை கொடுப்பாங்க. அந்த அறிக்கையில் வந்து நம்ம எப்பவுமே மாதம் மாதம் கொடுக்குற அறிக்கையில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, எப்பவுமே வந்து ஃபெட் வந்து அதோட ட்ரெஷர் ஹோல்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து மானிட்டரி பேக்கடு செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க, அது அப்புறம் ஏஜென்சி டெப்ட்டு, இது எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து செல் பண்ணிட்டே இருப்பாங்க. போன வருஷம் மே 2024 வரைக்கும் வந்து எவ்வளோ செல் பண்ணாங்கன்னா 25 பில்லியன் வரைக்கும் வந்து அதை வந்து செல் பண்ணாங்க. மாதம் மாதம் வந்து செல் பண்ணிட்டே இருக்கிறது. அதுக்கு முன்னாடி வந்து 40 பில்லியன் வரைக்கும் வந்து செல் பண்ணாங்க. அப்புறம் கம்மி பண்ணாங்க. அதுக்கப்புறம் போன வருஷம் மேக்கு அப்புறம் வந்து 5 பில்லியன் வரைக்கும் மாதம் மாதம் வந்து செல் பண்ணிட்டே வந்தாங்க. இப்போ இந்த பேலன்ஸ் ஷீட்லுமே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த கமிட்டி வந்து இப்போ உள்ள ஹோல்டிங் ஆஃப் ட்ரெஷரிஸை வந்து ரிடியூஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஸ்மால் டினாமினேஷன் தான். வெறும் 5 பில்லியன் அளவுக்கு தான் வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸ் ஆஃப் ட்ரெஷரிஸை வந்து அவங்க வந்து செல் பண்ணுறாங்க. ஓப்பனாக சொன்னால் அவர் பேசினார்ல, அவர் பேசினதில் வந்து எந்த வித புல்லிஷ் டாக்குமே கிடையாது. என்னையை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு நியூட்ரல் ஸ்பீச் மாதிரி தான் இருந்துச்சு. சில இடங்கள்ல வந்து அவர் வந்து ஒரு பியரிஷ் கண்டிஷனுக்குள்ள போயிருக்காரு. என்ன மாதிரி சொல்றாருன்னா, இந்த ரேட் கட் பண்ணியிருக்கோம்ல, இதெல்லாம் பெருசா நீங்க யோசிக்காதீங்க, இது சும்மா வந்து உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனால் இன்னொரு ஆர்டிக்கல்லையும் ஒரு ஃபெட்டோட ஒரு ஆர்டிக்கல்ல வந்து இன்னொரு மோர் ஆக்ஷன் எடுக்கப்படும், சம் மோர் ஆக்ஷன் எடுக்கப்படுங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சம் மோர் ஆக்ஷன் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ரேட் கட் வந்து இன்னொரு வாட்டி வந்து வரலாங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த வருஷம் ரெண்டுக்குள்ள வந்து மேபி 2 ரேட் கட் நடக்கலாம். 2 ரேட் கட் நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், மார்க்கெட் ரொம்ப புல்லிஷாக போகும். ஆனால் கன்ஃபார்மாக வந்து ஒரு ரேட் வந்து கன்ஃபார்ம் நடக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து முக்கியமான விஷயம். இன்னும் QTல தான் இருக்குது. QTயை லைட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. QEக்குள்ளே வந்து இன்னும் போகலை. குவான்டிட்டி ஈஸனிங்குள்ளே போனால் தான் ரொம்ப பயங்கரமான புல்லிஷ் நடக்கும். ஓவரால் மார்க்கெட் வந்து அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்கும் மார்க்கெட். ஓகேங்களா, இதான் வந்து அந்த ஃபெட்டோட மீட்டிங் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான விஷயங்கள். வெறும் 5 பாயிண்ட் தான் இதில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் கிரிப்டோ டெலிகிராம் ட்விட்டர் எல்லாத்தையும் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். பை கைஸ்.